இப்போது இது பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். திரு சுவாமிநாதன், தற்போது பிரதமர் மோடி திருப்பரங்குன்றத்தில் சுவாமி தரிசனம் செய்து வருகிறார். திருப்பரங்குன்றத்தின் வருகையை எப்படி பார்க்குறீங்க? திருப்பரங்குன்றம் வருகை என்பது பாஜகவுக்கு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. இரண்டு கோணங்கள். ஒன்று, 2024 பாராளுமன்ற தேர்தல். நம்ம எல்லாருமே அதுல மிக முக்கியமான ஒரு கோணம் இருக்கு. அது தொடர்ச்சியாக அவர்கள் ஒரு இந்துத்துவ அரசியல் என்பதனுடைய மையப்புள்ளி அப்படிங்கிற கோணத்தை மட்டும்தான் பார்க்கிறோம். அதை விட மிக முக்கியமான ஒரு கோணம் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2024 பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள். அந்த திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியே உங்களுக்கு விருதுநகர் நாடாளுமன்றத்துக்குள்ள வருது. அந்த விருதுநகர் நாடாளுமன்றத்துக்குள்ள வரக்கூடிய திருப்பரங்குன்றத்துல பாஜக எடுத்த ஓட்டு மட்டுமே, அந்த சட்டமன்ற வாரியா நம்ம பிரிச்சோம்னா 43,653 ஓட்டு எடுத்தாங்க. சோ இப்ப திருப்பரங்குன்றம் இயல்பாகவே ஒரு இந்துத்துவ வாக்கு திரட்டல் உள்ள ஒரு பகுதி அப்படிங்கிறது ஒன்றாக அவர்களால் பார்க்கப்படுது. இன்னொன்று, தென் மாவட்டங்களுக்கான செய்தி. இன்னைக்கு தென் மாவட்டங்கள் தான் பாஜக அதிகமான தொகுதிகளை கேட்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. பாஜக விரும்பக்கூடிய பட்டியல்ல தென் மாவட்டங்களில் இடம்பெற்றக்கூடிய தொகுதிகள் கணிசமாக இருக்கு. நீங்க தென் மாவட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைக்கோடி கன்னியாகுமரியில இருந்து ஆரம்பிச்சு திண்டுக்கல் தேனி வரை ஒரு 10 மாவட்டங்கள் வரும். இந்த 10 மாவட்டங்களும் சேர்த்து ஒரு 58 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த 58 சட்டமன்ற தொகுதிகள்ல கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கிட்டத்தட்ட ஒரு 18 தொகுதி தான் என்டிஏ அலையன்ஸ் ஜெயிச்சாங்க. 40 தொகுதிகள்ல உங்களுக்கு திமுக கூட்டணி தான் ஜெயிச்சாங்க. சோ அப்ப அந்த கால்குலேஷன் கிட்டத்தட்ட நீங்க தமிழ்நாட்டுல தென்பகுதியில வலுவா கால் ஊன்றுனாதான் கிட்டத்தட்ட ஒரு ஆட்சியை நோக்கி நெருங்க முடியும் என்பதற்காக தான் ஏற்கனவே கடந்த கூட்டம் சென்னைக்கு பருகாமையில வைத்திருந்தாலும் கூட இந்த முறை திருப்பரங்குன்றத்திற்கு அவர் வருவது, கிட்டத்தட்ட எங்க மதுரையிலேயே பொதுக்கூட்டத்துல கூட்டணி கட்சியினரோடு பங்கேற்பது, அது திருப்பரங்குன்றம் அரசியல். அது ஒரு பெரிய பழைய வரலாறுகள், அந்த சர்ச்சைகள் தொடர்பான விஷயங்கள்லாம் எல்லாருக்குமே தெரியும். அதை நான் திரும்பி சொல்ல வேண்டிய தேவையில்லை. சோ அப்ப அந்த சூழல்ல அந்த இடத்தில் போய் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருந்து கொண்டு தரிசனம் செய்யறப்ப அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே மதுரையை குறிவைத்து நினைவில் இருக்கலாம், கிட்டத்தட்ட பாஜகவினுடைய சங் பரிவார் அமைப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்து முன்னணி முருகன் மாநாடு நடத்தியிருந்தாங்க. அதே மதுரையில் தான் முருகன் மாநாடு நடத்தியிருந்தாங்க. அதனுடைய நீட்சியாகத்தான் இப்ப அந்த முருகன் அறுபடை வீடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் ஆலயத்திற்கு நரேந்திர மோடி அவர்கள் செல்கிறார். அப்ப நீங்க வட இந்தியாவிற்கு எப்படி ஒரு ராமரை முன்னிலைப்படுத்தினார்களோ அதே போல தமிழகத்திற்கு ராமரை முன்னிலைப்படுத்தினால் எடுபடாது என்பதனால இங்கு ஒரு முருக அஸ்திரம், அதாவது முருகப்பெருமானை முன்னிலைப்படுத்துவது. நீங்க ரெண்டா நினைவுபடுத்தி பார்த்தோம்னா, பாஜகவுடைய மாநில தலைவராக எல் முருகன் அவர்கள் இருந்தபோது கூட வேல் யாத்திரைன்னு போனார். அந்த வேல் யாத்திரை தான் அவர்களுக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்ததா நம்புகிறார்கள். சோ அப்ப இங்க முருகன் என்பது பாஜகவை பொறுத்தவரை ஒரு சென்டிமெண்ட் டூலாகவும் பாக்குறாங்க. சோ திருப்பரங்குன்றத்திற்கு மோடி அவர்களுடைய வருகை என்பது ஒரு வழக்கமான அவர்களுடைய அந்த இந்துத்துவ ஓட்டு திரட்டலோட இன்னொரு நீட்சி என்பது ஒரு கோணம். இன்னொரு கோணம், அவர்களுடைய மிக முக்கியமாக தென் மாவட்டங்கள்ல அதிகமான தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு பாஜக விரும்புறாங்க. கிட்டத்தட்ட அவர்கள் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கக்கூடிய தொகுதிகளில் கடைக்கோடி கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க நாகர்கோவில், குளச்சல், விளவங்கோடு இப்படியான தொகுதிகளில் தொடங்கி பத்மநாபபுரம் போன்ற தொகுதிகளில் தொடங்கி மதுரை மாவட்டத்திலே 2 தொகுதிகளை அவங்க குறித்து வைத்திருக்கிறார்கள். நமக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகள்ல தென்காசி மாவட்டம் அதில் வருது. ஸோ தென் மாவட்டங்கள் தான் அது முழுக்க. அதுலயும் இல்லாம இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவில் இருந்து அந்த அணி சார்பில் இருந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்தவர். இப்பொழுது அவர் அதிலிருந்து நகர்ந்து அவர் திமுகவிலே இணைந்திருக்கிறார். அதனுடைய தாக்கத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. சசிகலா அவர்கள் புதிய கட்சியை அறிவித்திருக்கிறார். கட்சியினுடைய கொடியெல்லாம் அறிவித்து காட்டியிருக்கிறார். சோ அந்த சூழல்ல அங்க அதிமுக பாஜகவினுடைய மிக முக்கிய ஓட்டு வங்கியாக இருக்கக்கூடிய முக்குளத்தோர் ஓட்டு வங்கியையும் பார்க்கணும். சோ இந்துத்துவ ஓட்டு வங்கியும் ஒன்று திரட்டணும். இந்த எல்லா கோணங்களையும் இணைத்துதான் பிரதமர் அவர்கள் இன்னைக்கு திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்வதை பின் அரசியலாக பார்க்கிறேன். அவர் வழக்கமா ஆலயங்களுக்கு போகிறார். நம்ம அரசியல் என்கிற நேரடி தொடர்போடு மட்டுமே சொல்ல முடியாது. கங்கை கொண்ட சோழபுரம் சென்ற போது சென்றிருந்தார். ராமநாதபுரத்துல தொடர்ச்சியாக அவர் வருகிற பொழுதெல்லாம் அங்க ராமநாத சாமி கோயிலுக்கு செல்வதை வழக்கமாக வைத்திருந்தார். சோ இது தேர்தல் நேரம் என்பதால் திருப்பரங்குன்றம் தமிழகத்தில் ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடிய சூழல்ல பிரதமர் அங்கு சென்றிருப்பது ஒரு அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்க்கிறேன். சுவாமிநாதன், தென் மாவட்டங்கள்ல அதிக எண்ணிக்கையில போட்டியிடணும் அப்படிங்கிற வியூகத்துல இது பார்க்கப்படுது. அதே நேரம் கோயில் நகரங்கள்ல பாஜக களமிறக்கப்படும் அப்படிங்கிற வியூகத்தோட செயல்படுவதாகவும் முன்னரே சொல்லப்பட்டுச்சு. அதனோட நீட்சியா தான் இந்த வருகையை நம்ம பார்க்கணுமா? அதுக்குதான் நான் ஒரு புள்ளிவரம் குறிப்பிட்டேன். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதி வருது. நீங்க அந்த கோயில் நகரங்கள்ல பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக கால் ஊன்றி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் கால் ஊன்ற முயற்சிக்கவும் செய்யறாங்க. அது ஏன் அப்படி ஊன்ற முயற்சிக்கிறாங்கிறதா இது. நீங்க விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில திருப்பரங்குன்றம் அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய முடிவு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலே காங்கிரஸ் தான் அங்க அதிக ஓட்டு, மாணிக்கம் தாக்கூர் தான் எடுத்தாரு, 77,119.
அடுத்ததா தேமுதிக, அது அதிமுக அலைன்ஸ், உங்களுக்கு 71,664. ஆனா பாஜக 43,653 ஓட்டு வாங்குறாங்க, 43,000 ஓட்டு. ஸோ அப்போ அவங்க எங்கெல்லாம் கோயில் இருக்கிறதோ, இந்த குன்று இருக்கிற குமரன் இருப்பாங்க, அதே மாதிரி எங்கெல்லாம் ஆலயங்கள் இருக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் தனக்கு சாதகமா மாற்றணும், நமக்கான தொகுதியா மாற்றணும். அந்த இடங்கள்ல நீங்க தமிழ்நாட்டோட எல்லா பகுதிகளிலையும் போய் ஒரு ஆன்மீக அரசியல் செய்து விட முடியாது. நீங்க அதுக்குதான் அவர்கள் முருகன் மாநாடு நடத்துறாங்க மதுரையில, அது இந்து முன்னணி நடத்துது. ஸோ அப்ப அவங்களுக்கு எங்கெல்லாம் ஆன்மீக தலங்கள் இருக்கோ, இங்க மட்டும் இல்ல, அவர்கள் பல தொகுதிகளை கேட்கிறாங்க, எங்கெல்லாம் பெரிய பெரிய பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் இருக்கோ, அறுபடை வீடுகள் இருக்கிறதோ, அது போன்ற தொகுதிகளை எல்லாம் பாஜக விரும்புறாங்க. அங்க என்னன்னா இயல்பாக ஒரு ஆன்மீகம் இருக்கும்ல, அந்த ஆன்மீகத்தை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளுகிற ஒரு சூழலும் இருக்கு. அதுவும் ஒரு முக்கியமான அஸ்திரமாகத்தான் இருக்கும் அப்படின்னு தான் பாருங்க. நீங்க குறிப்பிட்டீங்க கோயில் நகரங்களையுமே அவங்க கவனம் செலுத்திட்டு வராங்க அப்படின்னு. அதிமுக ஏற்கனவே சில தொகுதிகளில் அங்க இயல்பாகவே அவங்க ஆதிக்கம் செலுத்திட்டு வர்றது, ஏற்கனவே அவங்க எம்எல்ஏவா இருப்பாங்க. அப்போ இது போன்ற சூழல் அவங்க விட்டு கொடுப்பாங்களா? வர சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு இந்த மாதிரியான கோயில் நகரங்களை விட்டு கொடுப்பாங்களா? இல்ல, அது அதற்கான வாய்ப்புகள் என்பது இவர்கள் முன்னுரிமை தொகுதிகளில் தான் இது இருக்கு. நீங்க இப்ப திருப்பரங்குன்றம் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாலே, திருப்பரங்குன்றம் அதிமுக எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா பழைய மேயர், அதிமுக ரொம்ப சீனியர், அவரோட பையன் கூட ஐடி விங்ல மாநில செயலர் இருக்காரு. அப்ப அந்த மாதிரியான தொகுதிகளை தான் இவர்கள் குறிவைக்கிறாங்க. இன்னைக்கு திருப்பரங்குன்றம் அவர் போறார், பிரதமர் மோடி அவர்கள் போகிறார். ஸோ இது ஒரு பெரிய நெருடலை உருவாக்கும். பட் இவங்க என்னன்னா தங்களுக்கு சாதகமான தொகுதி எதுன்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதிகள் வரை அவர்கள் பட்டியலில் இருக்கு. அதுல நிறைய தொகுதிகள் ஆன்மீக தொகுதிகளாக இருக்கு. ஸோ அதுல அதிமுக அவ்வளவுமே கொடுத்துட மாட்டாங்க. அது பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அந்த பேச்சுவார்த்தைகள்ல அதிமுகவும் சில இறுக்கமான தன்மையை காட்டுவாங்க. நம்ம ஒரு கட்டமுறையும் பேசுறோம், பாஜகவுக்கான என்ன கேட்டாலும் அதிமுக இறங்கி வந்துருவாங்க, செய்துருவாங்க என்பதாகத்தான் நம்ம ஒரு கட்டமுறையும் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனா களச்சூழல் பாக்குறோம், ஓபிஎஸ் சேருங்கிறாங்க, சேர்க்க மாட்டாரு. ஸோ அந்த விஷயத்துல அவர் கொஞ்சம் இறுக்கமான பிடியோட தான் அதிமுக இருக்கும். பட் இருந்தாலும் சில தொகுதிகளை பாஜக வாங்கி விடுவார்கள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அது எல்லா தொகுதிகளையும் அவங்க கேட்கிற தொகுதியெல்லாம் கொடுத்து விட முடியாது. நீங்க கேட்டதை போல அதிமுக ஜெயிச்ச தொகுதி, பாரம்பரிய மிக்க தொகுதி. பட் இது என்னன்னா பாஜகவுக்கு எப்படி ஒரு பாரம்பரிய தொகுதி இல்லை. அவர்கள் ஒவ்வொரு தொகுதியும் தங்கள் பாரம்பரிய தொகுதியா மாற்றணும்னா அதிமுக இருந்து சில தொகுதிகளை கடன் வாங்கணும். அந்த சூழலை நோக்கி தான் அவர்கள் நகர்றாங்க. நீங்க ஒரு உதாரணத்துக்கு நாகர்கோவில் போன்ற சட்டமன்ற தொகுதியில் எடுத்துங்க, நாகராஜா கோயில் மையப்படுத்திய தொகுதி, அதெல்லாம் அதிமுக ஜெயிச்ச தொகுதி. பட் பாஜக ஒரு கட்டத்தில் வாங்கிட்டாங்க, அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அந்த சூழலை நோக்கி தான் பாஜக நகர்த்துவாங்க காயே. அதுக்கு சில பிரதமரே வந்திருக்கிறார். ஒரு இந்த அணி கட்டமைத்ததுல பாஜகவோட பங்களிப்பு இருக்கு. அமமுகவின் அணிக்குள்ள கொண்டு வந்ததுல மிக முக்கியமான பங்களிப்பு பாஜக தான். ஸோ அவர்கள் கேட்கிற பொழுது சில சமரசங்களும் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ அது ஒரு அதிமுகவுக்கும் ஒரு நெருடலான இடமாக தான் இருக்கும் அப்படின்னு பாருங்க.